See guys, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ். ஸோ ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு புக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்கானிக் சேல்ஸ் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ரிவ்யூஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி நாம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளோட புக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம புக்கு வந்து லைவ்ல இருக்கணும். சரிங்களா? நம்மளோட புக்கு லைவ்ல இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டா அதுக்கு வந்துட்டு ஒரு ஏஎஸ்ஐஎன் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஏஎஸ்ஐஎன் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு ஒரு ரிவ்யூவோட பேஜுக்கு டைரெக்டாக நாம் வந்து அவங்கள வந்து கொண்டு போக முடியும். நம்மளோட புக்கு வந்து ஒன்ஸ் வாங்கிட்டாங்க, இன்கேஸ் நம்மளோட புக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறப்ப அவங்க எல்லாருமே வந்து நம்மளோட புக் நம்ம ஒரு ப்ராடக்டே வாங்கினாலும் சரி இமீடியட்டா நம்ம வந்து ரிவ்யூ போட மாட்டோம். சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், அதுக்கு லாகின் பண்ணணும், உள்ள போகணும், போயிட்டு நாம் வந்துட்டு டைப் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கியூஆர் கோடு வந்துட்டு அதுலேயே வந்து இருக்கு. ஒரு மொபைல் எடுத்து ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? அது மாதிரி லெத்தாஜிக்கலாக இருக்க முடியாது. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ அதே மெத்தேடு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? ஈவன் வந்து இது வந்து கோர்ஸில் கூட நான் இன்க்ளூட் பண்ணலை. உங்களுக்கு வந்து நான் ஜென்ரலாகவே நான் பப்ளிக்காக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடு வந்துட்டு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட புக்கு வந்து ஆல்ரெடி எப்படி சொல்லியிருக்கேன், புக்கு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கணும். சரிங்களா? நம்மளோட புக்கு வந்துட்டு அமேசானில் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்கணும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக ஒரு பிளாட்ஃபார்மில் மட்டும், அதாவது .comல மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு ரிவ்யூ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதாவது அந்த புக்கில் வந்துட்டு போட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ்க்கு நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படிங்கிறது இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ எண்ட் வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். நீங்களும் இது மாதிரி உங்களோட புக்கு போட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி வாங்க அது எப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புக் இருக்குது. சரிங்களா? இந்த புக்கோட ஏஎஸ்ஐஎன் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பாருங்கள், இதில் பாருங்கள் ஏஎஸ்ஐஎன் நம்பர் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இந்த நம்பர் தான் நான் வந்து சொல்கிறது ஏஎஸ்ஐஎன் நம்பர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஏஎஸ்ஐஎன் நம்பர் இதை நம்ம என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ், அதாவது உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்க, இது மாதிரி amazon.com review/create#reviews/?ASIN அப்படின்னு கொடுத்துட்டு இதுவரையும் எல்லா இடத்துக்குமே டிஃபால்ட்டு தான். ஸோ இன்கேஸ் நீங்கள் யூகேக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி அது அப்படியே என்ன பண்ணலாம்னா எகெயின் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே வந்து co.uk அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். சரிங்களா? co.uk அப்படின்னு கொடுத்தா போதும். மற்றபடி எல்லா ப்ராசஸுமே ஒன்று தான். இந்த இடத்துல எகெயின் வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க் நம்ம என்ன பண்ணோம்னா QR கோடுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் .comக்கு போகிறேன். இதை வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இது பாருங்க QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஆர்எல்ல வந்துட்டு இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்குக்கு உண்டான அதாவது QR கோட். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் வந்து பிஎன்ஜி இது வந்துட்டு புக் ரிவ்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆன அந்த QR கோடு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். இது ஆல்ரெடி ஓப்பன்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த QR கோடை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக்கோட பேக் கவர் நீங்கள் இன்கேஸ் வந்து .com அப்படிங்கிறப்ப இதை வந்துட்டு போடுங்க. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். சரிங்களா? எப்படி மென்ஷன் பண்ணோம்னா ஃபார் யூகே அப்படின்ட்டு போட்டு அந்த QR கோடு, ஃபார் யூஎஸ் அப்படின்னு போட்டு அந்த QR கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு சரி இந்த QR கோடு நம்ம நாட்டுக்கு அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு உடனே கிளிக் பண்ணி உடனே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணாங்க அது வந்து ஒரு
48 hours ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்துட்டு பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பேஜில் நம்மளோட புக்கு அதாவது ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேஜில் வந்து என்ன ஆகும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வந்து ஷோ ஆகிடும். ஓகேங்களா, A+ கண்டென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ மோஸ்ட் ரீசெண்ட்டுன்னு நீங்கள் இப்போ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்துட்டு எந்த புக்கு வந்துட்டு ரிவ்யூ வந்ததோ சப்மிட் பண்ணாங்களோ அந்த புக்கோட ரிவ்யூ வந்துட்டு நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் பண்ணாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து எல்லா புக் பப்ளிஷருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து அமேசானில் இருக்கீங்கன்னா Amazon.comனா அதுக்கு வந்து பர்டிகுலராக அந்த QR கோடு வந்துட்டு அதுக்கு